இடி வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்குது. ஆன்டி மணி லாண்டரிங் வந்து ஒரு யூனிட்டும் எல்லா மாநில அரசும் போடணும். 2008 இருந்தே அந்த ரிக்வெஸ்ட் இருக்கு. தமிழ்நாடு அரசும் போடணும் என்று வரும்போது தமிழ்நாடு அரசின் காவல்துறையின் உயர் பொறுப்பாளர்கள், அது நோடல் ஆபீசரா ஏற்கனவே வந்து அடிஷனல் டிஜிபி இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு அதுக்குன்னே தனி அமைப்பு, அதாவது ஒரு பல ஊழல் புகார்கள் வருதுங்க. இப்போ டிவிஎஸ்சி பல ரெய்டுகள் நடக்குது, எஃப்ஐஆர்கள் வருது. ரெய்டு நடக்கும்போது ஒரு அமௌண்ட் சொல்றோம்ல, 20 கோடி 10 கோடி 5 கோடி, இந்த அமௌண்ட் வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்துக்குள்ள வரும்ல. நிச்சயமா வரும் சார். அப்போ அதை வந்து விசாரிப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது பிற மாநில அரசாங்கங்கள் ஒரு நோடல் ஆபீசரை போட்டு, நம்ம காவல்துறைக்குள்ளேயே ஒருத்தரை போட்டு ஆன்டி மணி லாண்டரிங்காக இதை கொண்டு வரணும். ஏனென்றால் இது வந்து அகில உலக அமைப்பான பைனான்சியல் டிரான்சாக்சன்ஸ் கண்காணிக்கிற அமைப்பு வந்து இதை சொல்லியிருக்கு. எனவே இது வந்து ஒரு உலகளாவிய விஷயம். அதாவது குறிப்பாகவே சொல்றாங்க, போதை மருந்து கடத்தல், ஆயுத கடத்தல், ஆள் கடத்தல், இப்படியான வன்குற்றங்களை சட்டவிரோத பண பரிமாற்றம் தான் அதை தடுக்க முடியும். அதை தடுத்தா தான் இதை தடுக்க முடியும்.